வணக்கம். நான் ரவிச்சந்திரன், ஃபினான்சியல் கன்சல்டன்ட். வெல்கம் பேக் டு வெல்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். நாங்க பர்சனல் ஃபினான்சிங் ஃபார் எ காமன் மேன் அப்படின்ற தலைப்புல தினமும் வெவ்வேறு டாபிக் பேசிட்டு இருக்கோம். இது முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். இது மக்களுக்கு ஃபினான்ஸை பற்றிய ஒரு பயத்தை போக்குறதுக்கும், மேலும் அவங்க இது சம்பந்தமா நிறைய புரிதல்களை ஏற்படுத்திக்கிறதுக்குமான ஒரு நிகழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபைனல் லெட்டர் இந்த உலகத்துக்கு எழுதியிருக்காரு. அதில் அவரோட எப்படி எப்படிலாம் வெற்றி பெற்றாருன்றதை பற்றி அவர் எழுதலை. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி அவரோட லைஃப்பை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த 95 வயசில் கற்றுக்கிட்ட வாழ்க்கை பாடத்தை அவனுடைய ஷேர் ஹோல்டர்கிட்ட எல்லாம் பகிர்ந்திருக்காரு. இதில் 5 தலைப்பில் அவர் சின்ன சின்ன தலையங்கமாக எழுதியிருக்காரு. அது என்னன்றதை நான் சுருக்கமாக முடிஞ்ச அளவுக்கு தமிழில் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த லெட்டரோட தலைப்பு பார்த்தீங்கன்னா தி ரியல் டெஃபினேஷன் ஆஃப் சக்ஸஸ், வெற்றியின் உண்மையான வரையறை என்ன அப்படின்றது தான் இந்த லெட்டரோட தலைப்பாக அவர் கொடுத்துருக்காரு. 60 ஆண்டுகளுக்கு மேலாக பங்குதாரர்களுக்கு கடிதம் எழுதிய வாரன் பஃபெட்டு இறுதியாக இந்த கடிதத்தோட இதுக்கு மேலே நான் கிட்ட இருந்த கடிதம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பியிருக்காரு. இதுக்கு அடுத்தது இந்த 95 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருந்ததுக்கு கடவுளுடைய அனுகிரகமும் அவருடைய அதிர்ஷ்டமும் காரணம்னு சொல்லி அவர் நம்புறாரு. அவரோட கடைசி கடிதத்தில் ஒரு இடத்துல கூட பங்கு சந்தையில் எப்படி லாபம் சம்பாதிக்கிறத பற்றி எழுதலை, ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் அவர் எழுதியிருக்காரு. ஒமாகா அப்படின்ற ஒரு சின்ன சிட்டி, அமெரிக்காவில் ஒரு சின்ன கிராமம். அதில் ஒரு சின்ன வெள்ளை இனத்தில் பிறந்த ஒரு சிறுவன் ஒரு பெரிய கனவுகளோட நியூயார்க் மாதிரி ஒரு பெரிய நகரத்துக்கு அங்கே எப்படி ஒரு பெரிய முதலீட்டாளராக மாறினார். உலகத்திலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய டாப் 5 பணக்காரர்களில் அவர் கடந்த 30-40 வருடமாக எப்படி தொடர்ந்தார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை நம்ம உத்து நோக்கி நம்ம புரிஞ்சுக்க முடியும். 1930 அவர் பிறந்தார். 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். அவருடைய இளமை பருவத்தில் ஒரு 8-9 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்ஃப் கிளப்பு அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். அதில் இந்த பந்து அடித்து விடுறதெல்லாம் எல்லாருமே பொறுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பந்தை எல்லாம் கொஞ்சம் பொறுக்கி பார்த்தீங்கன்னாக்கா அதை கழுவிட்டு திருப்பி கொண்டு போய் அந்த கோல்ஃப் கிளப்லேயே விற்று, இதுதான் அவருடைய முதல் ட்ரேடு ஆரம்பித்தது. இதிலிருந்து கிடைச்ச பணத்தை பார்த்தீங்கன்னாக்கா அவர் கோகோ கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தார். அப்புறம் பேப்பர் போட ஆரம்பித்தார். அதில் கிடைச்ச பணத்தில் கொக்கோ கோலா கடைக்கு போய் வாங்க முடியாதவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயே கொண்டு போய் டெலிவரி கொடுத்து அதுக்கு ஒரு டெலிவரி சார்ஜ் வாங்கிட்டாரு. இந்த ஸ்விக்கி சொமேட்டோலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பித்ததை அவர் அவருடைய சின்ன வயசில் ஒரு 90 வருடங்களுக்கு முன்னாடியே அவர் அமெரிக்காவில் நடத்தி காட்டியிருக்காரு. ஹோம் டெலிவரி மற்றும் இந்த கன்வீனியன்ஸ் ஃபீ, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வாங்கிட்டு மக்களுக்கு இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. இதெல்லாம் அவருடைய பேக்ரவுண்டு. எந்த வயசுலேருந்து நம்ம முதலீட்டை தொடங்கலான்னு நிறைய நண்பர்கள் கேட்குறப்ப இதை விட சிறந்த உதாரணம் என்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால் அவரையவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு எண்ணமும். அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத நான் 5 தலைப்புன்னு சொல்லி சொன்னேன். அது என்னென்ன எழுதியிருக்காருன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆன் மிஸ்டேக்ஸ் அண்ட் க்ரோத், அதாவது நம்மளோட கடந்த கால தவறுகளை நினச்சி நம்ம எப்பயுமே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எங்கேயுமே போக மாட்டோம், அதே இடத்துல இருப்போம், இல்லை இருக்கிற இடத்துல இருந்து பின்னாடி போவோம். நம்ம எந்த ஒரு தவறுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா தவறுகளோ இல்லை சக்ஸஸோ நம்ம சாக போகிறப்ப நம்ம கூட எதுவுமே வரப்போகிறதில்ல. இந்த நடந்த தவறிலிருந்து ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு ஒரு 0.5% நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. எந்த ஒரு தவறான முடிவும், ஒவ்வொரு இழப்பும், ஒவ்வொரு தோல்வியும் வாழ்க்கையில் பயிற்சி தான், அது முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரோட லெட்டர்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு அண்ட் ஹியூமிலிட்டி, அதாவது பணிவு மற்றும் நட்பு, இது எப்படி அவர் சார்லி மகர்கிட்ட கற்றுக்கிட்டாரு. ஒரு மனுஷன் எப்படி அடுத்தவங்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்றத சார்லி மகர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்துலேயும் நல்லதுலேயும் சரி கெட்டதுலேயும் சரி என் கூடவே வந்திருந்தார். இவங்க 2 பேரை தவிர இன்னொரு நண்பர் ஒருத்தர் இவர் கூட சேர்ந்து தான் பேர்க்ஷயர் ஹாத்வேன்ற கம்பெனி தொடங்கினாங்க. அவர் அமெரிக்காவில் இந்த கிரேட் டிப்ரெஷன் சொல்லி 1940 வந்தப்ப அவருடைய ஷேரை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு.
அன்னைக்கு மட்டும் அவர் வந்து இவங்க கூடயே இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு உலக பணக்கார வரிசையில் அவரும் ஒருத்தராக இருந்திருப்பாரு. ஆனால் அந்த அவரோட பேரை கூட நம்மளால இப்போ ஞாபகம் வச்சுக்க முடியல. இதுதான் வந்து நீண்ட காலமாக நீங்கள் பொறுமையாக ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த பொறுமையோட வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்ன்றதுக்கு நம்ம வாரன் பஃபட்டோட வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதாவது ஒரு மரத்தை நீங்கள் விதைய போடுறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க. நீங்கள் 10 வருஷத்துக்கு உண்டான தண்ணியை ஒட்டுக்கா ஊற்றினாலும் அந்த மரம் 10 வருஷம் ஆனால் தான் அந்த சைஸுக்கு வளரும்ன்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும். நீங்கள் நீண்ட காலம் வெயிட் பண்ணீங்கன்னா தான் அவர் 60 வருஷமாக விற்காத ஷேர் கூட இன்னும் வச்சிருக்காரு. 80 வருஷமா விற்காத ஷேர் கூட கொக்கோ கோலா ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 to 80 வருடமா வந்து அவர் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இப்படிதான் பண்ணணுன்றதுக்கு ஒரு பாடம் அவரோட வாழ்க்கையை வந்து கண்டிப்பா வந்து நம்ம எல்லாரும் இந்த பொறுமை மற்றும் நீண்ட காலமா வெயிட் பண்ணணுன்றத அவர் வாழ்க்கையிலிருந்து நம்ம வந்து கத்துக்கணும். இதுக்கு அடுத்த விஷயம் அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா கைண்ட்னஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி. நம்ம கருணையோடையும் மற்றவனை நமக்கு ஈக்குவலாகவும் வந்து நடத்தணும் அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. நாம் வந்து பெரிய பணக்காரர் ஆகிட்டோம், நம்மகிட்ட நிறையா பணம் இருக்குன்றதுக்காக நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. நாம் எப்படி அவங்ககிட்ட நடந்துக்கிறோமோ அந்த மரியாதை தான் நமக்கு திரும்ப கிடைக்கும்ன்றத ரொம்ப சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு வார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட மனிதர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். தி கிளீனிங் லேடி இஸ் ஆஸ் மச் ஆஸ் ஹியூமன் பீயிங் ஆஸ் த சேர்மேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு துப்புரவு செய்யும் பெண்மணி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஓனர், கம்பெனியோட தலைவர் மாதிரி அவங்களும் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் வைஸ் வர்ஸா சொல்ல, சேர்மனும் வந்து அவங்கள மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தான் சொல்லல. இவர் வந்து ஒரு கிளீனிங் லேடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட சேர்மனோட ஒப்பிட்டு பேசுறாரு. அப்படின்னா இவர் எல்லாத்துக்கும் எவ்வளவு மரியாதை கொடுப்பாருன்றத நம்ம வந்து இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன் லெகசி அண்ட் சாய்ஸ். அதாவது நாம் என்ன வந்து நம்மளுடைய வருங்கால தலைமுறைக்கு விட்டுட்டு போறோன்றது தான் லெகசி. நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோன்றது தான் நம்மளுடைய சாய்ஸு. யாரும் வெற்றியை வந்து துரத்திட்டு போகாதீங்க, நீங்க உங்களுடைய கடமையை செய்யுங்க, வெற்றி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க பின்னாடி வரும் அப்படின்னு தான் அவர் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து சொல்ல வர்றாரு நமக்கு. இதுக்கு அடுத்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தி ஃபைனல் லெசன். 95 வயதுல நான் வந்து ஒரு மில்லியனரா இந்த லெட்டரை வந்து நான் எழுதலை. ஒரு சாதாரண மனுஷனா கடவுளுக்கு வந்து நான் நன்றி சொல்றேன். இந்த 95 வயசு வரைக்கும் என்னை உயிரோடு வச்சுட்டு இருக்கிறதுக்கும், மேலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு செல்வம் சேகரிக்கிற வாய்ப்பு வந்து கொடுத்ததுக்கும் வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது வந்து என்னுடைய திறமையினால் மட்டும் விளைந்ததில்லை, அதிர்ஷ்டமும் ஒரு நீண்ட கால காத்திருப்பும் கடவுளோட அனுகிரகமும் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அவர் வந்து இவ்வளோ உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர்ல ஒருத்தரா அவர் வந்து இருந்தாலும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பணிவா வந்து பேசுறாரு. இவரோட மொத்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா $60 பில்லியன் வந்து நன்கொடையா கொடுத்திருக்காரு. இந்த $60 பில்லியன் அவர் கொடுக்காம இப்ப கையில வச்சிருக்கிற பணத்தோட சேர்த்து ஒரு 160 பில்லியன் இப்ப அவர் கையில இருக்கு. இதை ரெண்டையும் சேர்த்துனாக்கா இன்னைக்கு டேட்டுக்கு அவர் வந்து உலகத்திலேயே 2வது பெரிய பணக்காரராக இருந்திருப்பாரு எலான் மஸ்க்கு அப்புறம். ஆனா இவர் வந்து சம்பாதிச்சதுல ஒரு 50% மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் டொனேஷனாவே கொடுத்துட்டாரு. அவங்க பசங்களுக்கு வாரிசுகளுக்குன்னு அவர் எதுவும் பெருசா எழுதி வைக்கல. ஆனா அவங்க வந்து சம்பாரிச்சு அவங்க வந்து சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தான் அவங்களுக்கு வந்து அவர் விட்டுட்டு போயிருக்காரு. அவர் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களோடையும் சமூகத்தோடையும் பகிர்ந்துக்கிட்டாரு. அவருடைய ஷேர் ஹோல்டர்ஸ் கூடயும் பங்குதாரர்கள் கூடயும் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. இவருடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடம்ன்றதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. நம்ம வாரன் பஃபட் இன்னும் நீண்ட நாள் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி பிரார்த்திச்சுக்குவோம். அவருடைய வழியில நம்ம வந்து நடந்து செல்வத்தை வந்து சேகரிப்போம்னு சொல்லி நான் வந்து இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. நாங்க காமன் மேன் கேபிட்டல் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று தொடங்கியிருக்கோம். இது எதுக்குன்னா நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு இன்சூரன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்றும் லோன் இதெல்லாம் 1 பாயிண்ட் சொல்யூஷனா கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்துல இதை ஆரம்பிச்சிருக்கோம். இதை பற்றிய தேவை இருக்கிறவங்க எங்களுடைய நம்பர் இங்கே ஸ்க்ரால் ஆகிறதுல கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.